ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்னா ரைஸ்க்கு இந்த கொண்டக்கடலையை நான் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஊற வச்சதை நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்க போகிறேன். தண்ணி அளவாக ஊற்றி அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். ஸோ இதை 4 to 5 விசில்ஸ் விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததும் இது தண்ணியை எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்து நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கர் ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது நான் 2 கப் அரிசிக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு கொண்டக்கடலை 2 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த பிரியாணி இலை அண்ட் அது கூடவே பட்டை 2 துண்டு அண்ட் 2 ஏலக்காய் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். திருப்பி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் முதல் நாள் நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் டக்குன்னு இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். 5 மினிட்ஸே அதிகம்தான். ரொம்ப சீக்கிரமாக இதை பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது கலர் சேஞ்ச் ஆனதும் 3லேருந்து 4 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் பெருசாக போடும்போது சாப்பாட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா எடுத்து போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் லைட்டாக போட்டால் போதும். உங்களுக்கு ரைஸ் வந்து எல்லோ கலர் இருந்தால் பிடிக்கும்னு சொன்னால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வேக வச்சு அந்த கொண்டக்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சென்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நான் 2 கப் அரிசிக்கு தண்ணி அதுக்கு அளவாக ஊற்றிருக்கேன். அண்ட் அதுக்கு கொதிச்சு வந்தோடனே உப்பு அண்ட் ஊற வச்சுருக்க அரிசியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லிட் போட்டு மூடிட்டு விசில் விட்டுறலாம். இதுக்கு நம்ம 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். ஸோ இது விசில் விட்டு வந்த உடனே நம்ம இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி, ஆப்ஷனல் தான், வேணும்னா நெய் ஊற்றி லாஸ்ட்டாக ஒரு டைம் நல்லா கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.